டின்னர் செய்யலாமா இல்லை கடையில் வாங்கிடலாமான்னு 2 மனசோடு இருந்துட்டு கடைசியில் இட்லியே சுட்டு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சுட்டு சாப்பிட்டாதாங்க அது சாப்பாடு அப்படின்ட்டு இட்லி தாங்க செஞ்சேன். பட் சட்னி செய்கிற ஐடியாவே இல்லை, என்ன சட்னி செய்கிறதுன்றதும் தெரியல. அன்றைக்கி ஃப்ரெண்டு ஃபேமிலியோட கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்திருந்தோம், அதனால தான் இவ்வளோ டயர்டு. இட்லி வேகிறதுக்குள்ளாரையும் கையில் கிடச்ச வெஜிடபிள்ஸை கொஞ்சம் ரஃப்பாக வந்து சாப் பண்ணியாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, ஜீரகம், கரம் மசாலா, ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நறுக்குன வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ் ஹாஃப் குக் ஆகிற முடிய வெயிட் பண்ணிக்கலாம். அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி மோல்ட்லேருந்து இட்லியை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ ஆல்ரெடி வதங்கின வெஜிடபிள்ஸில் நான் எந்த மசாலாவும் சேர்க்கல, அதுக்கு பதிலாக வந்து முருங்கைக்கீரை இட்லி பொடி தாங்க சேர்த்துக்கிட்டேன். நல்லா இட்லியும் சேர்த்து பரட்டி எடுத்தோம்னா சூப்பரான ஃப்ரைடு மசாலா இட்லி வந்து ரெடி. இன்னைக்கு நாங்கள் போன குட்டி டூர் சென்னையிலேருந்து ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். தெரிஞ்சா யாராவது கெஸ் பண்ணுங்க.